இல்லை வெளியில் போயிருக்காரு வேறு. நீங்கள் வேறு யாரையும் பார்க்கணும் பாருங்கள். கரண்ட் பில்லு கட்டலாம் சொல்கிறேன் போகக்கூடாது எவ்வளோக்குமே அங்கே போகிறேன். சரி கிளாஸ் போட வச்சுதா இல்லையா? பில்லு எழுதிட்டியா இல்லையா? நல்லா இல்லை. அதெல்லாம் நல்லா இல்லை. வந்துட்டு போயிட்டாராமா. வந்து பார்த்துட்டு கட்டுறேன்னு சொன்னோம்மா. வந்து பார்த்ததுக்கப்புறம் கட்டலான்னு சொன்னீங்கல்ல, அது மாதிரி சொன்னேன். நீ முதல்ல கட்டு, அப்புறம் தான் வருவேன் அப்படிங்கிற. எடுக்க முடியாது. இன்னும் ரிஜெக்ட் பண்ணல. அதான் பண்ணுறேன்னு சொன்னார். லெட்டர் எழுதி கொடுத்தேன். இப்போ நேற்று சாயந்தரம் அப்ளை பண்ணி பார்க்குறேன். இது ஏற்கனவே இருக்குன்னு சொல்லி வருது. சரி, அப்புறம் செக் பண்ணி பார்க்குறேன். இன்னும் பேமெண்ட் பெண்டிங்கில் இருக்குது. அது இந்த பட்டா அதெல்லாம் முன்னாடி மாரி கேட்கலாமாம்மா அந்த ஆப்ஷனில். இப்போ வெறும் ரெசிப்ட் மட்டும்தான் கேட்குது, டேக்ஸ் ரெசிப்ட்டு. அதனால் சரி அதை மட்டும் வச்சு கொடுத்துட்டேன். அப்புறம் இதெல்லாம் கையில் இருக்கும், அப்படியே கொண்டு வந்து கொடுத்துட்டேன். ஆமாம். இல்லைதாம்மா, இது இங்கிட்டு வந்து வேறு துண்டு வரும், ஒரு நடேஷ் இது வரும். அதுக்கும் தாண்டி தான் பண்ணணும். இந்த ரூம் மார்க் பண்ணிக்கலாம். இதுதான்
ஸோ அப்போ வந்து இது வடக்கு இப்படி இருக்கும். இதுதான் வடக்கு. இங்கே வந்து புறம்போக்கு இருக்கும். சரி, புறம்போக்கு இங்கே இப்போ கம்பம் போடுறோம்ல, ஆமாம். இங்கேருந்து கம்பம் போட்டால் வீட்டுக்கு எடுத்துருவாங்க. ஒரு 100-150 அடிக்குள்ள 150 அடினா இன்னொரு கம்பம் போடணும். 100 அடி போட்டுதாமா? 98 அடி வரைக்கும். அதுக்கு மேலே போச்சுன்னா கம்பம் போடணும். அது இந்த இடத்துல கம்பம் இருக்குது சார். நீங்கள் கிராஸ் பண்ணோம்னா இந்த இடத்துல போட்டால் இது நம்மளுக்கு தான். அதுவும் தெரியல. இப்போ இங்கே இப்போ கம்பம் இந்த இடத்துல ஒரு கம்பம் போடுறோம். சரி, இந்த இடத்துல கம்பம் போடணும். இங்கேருந்து 90 அடி உள்ளே வந்து இங்கே போடலாம். இல்லை கூட வரணும்னா இப்போ இந்த இடத்துல உள்ளுக்கு தான் போடணும். நம்ம உள்ளுக்கு போடுறது கம்பம் போடணும்னா அந்த கம்பத்தினுடைய சார்ஜ் நம்ம காசு. சரி. இப்போ இந்த ஓரத்தில் தான் வரப்போகுது. இந்த இடத்துல போனால் அடுத்த இவ்வளோ விட்டுக்கணும்ல. இப்போ வரப்பே வரலாம். வரப்போ 2 பேருக்கு பொது தானே. பொதுனா இதுக்கு பணம் கட்டி தான் ஆகணும். 2 பேருக்கு பொதுவான சப்போஸ் வந்து இப்போ இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே ஒரு கம்பம் போட்டு இங்கே ஒரு கம்பம் போடணும்னு வச்சுக்கோங்க. இல்லை இங்கேருந்து போட்டால் ஒரே கம்பத்தில் இங்கே வந்துடும் சார். எத்தனை அடி இதுதான்? ஒரு 200 அடிக்குள்ளே வரும் சார். 200 அடி 50 மீட்டருக்குள்ள வரும். சரி, இதில் போட்டோம்னா இவங்க ஒத்துக்கணுமே. இதில் இதுதான் உங்கள் காடுங்க. இந்த காடு நாளைக்கு அவங்க ஒத்துக்கணும்ல. அதே மாதிரி நம்ம ஸ்டே போடுறது கூட இங்கே வரப்பில் போட்டுக்கலாங்க. இதுக்கு நேராக கம்பெனிக்கு வரலாம். ஆனால் இங்கே ஒரு முட்டுப்போல் தான் போடணும். இங்கிட்டு இது ரோடுங்க. இது வந்து ரோடு. நம்ம வண்டியில் பாட்டிருந்தோம்ல சார். இவங்க ஒத்துக்குவாங்களா? என்ன சார்? இவங்க ஒத்துக்குவாங்களா? அதுதான் கொடுக்குற கம்பி தான் வரும். அது பாருங்க, ஒத்துக்கணும்ல சாமி. அவர் ஆள் இல்லைங்க சார். ஆள் இல்லைன்னா பார்க்க முடியாது. அவன் வெளியில இருக்கிறது தான் பேரு. ஆனா வந்து வேலை செய்யற நேரத்துல வந்து ஒரு ஆள் இருக்காங்க. அப்புறம் அதெல்லாம் வந்து ஏன் கொண்டு போறேன்னு கேட்பான். இப்போ நம்ம அப்படி இல்லைன்னா இங்கெல்லாம் கம்பி போகுதுங்க. இந்த கம்பி போகுதுன்னா இந்த இடத்துல இருந்து நேராக அப்படி வரப்பு வந்து இப்படி வரணும். இதில் வந்து இப்படி வந்து இப்படி போகணும் வரப்பு. ஏன் காசு செலவானாலும் ஆகிட்டு போகணும். இங்கே ஒரு கம்பத்தை நம்ம இடத்துல இல்லை ஒரு கம்பத்தை போட்டு ஒரு சைஸ் இருக்கும். அடுத்த போய் ஏன் கெஞ்சிக்கிட்டேன். ஒரு கம்பத்துக்கு எவ்வளோ? இங்கிட்டு வர்றது வந்து புறம்போக்கு சார். இங்கே ஒரு கம்பத்தை புறம்போல போட்டலாங்க. இங்கே இருக்கு, இங்கே ஒரு கம்பம் ஒரு கம்பத்தை அந்த கம்பத்தை நம்ம சர்வீஸ் எடுத்துக்கூடாதா? 98 அடி இருக்கலாம். 98 வரைக்கும் எடுத்துக்கலாம்ல. இந்த செட்டை இங்கே போட்டுங்கன்னு வச்சுங்க. இந்த செட்டு இங்கே இருக்குன்னா இப்போ அழகாக கொடுத்துடலாம். ஒரு கம்பத்தை வேலை முடிஞ்சது. வேலை முடிச்சு அது இந்த கரையில் பார்த்தா தான் சார் கூட ஒரு தூரம். தெக்கால கரையில் போட்டால் கொஞ்சம் குறையும். தெக்காலையும் புறம்போக்கு தான். எங்கே போட்டிங்கனாலும் இங்கே வரப்புலேருந்து இங்கே போட்டிங்கன்னா 150 அடிக்கு மேலே வரும். இல்லை அப்படின்னா இங்கே ஏதாவது ஒரு சின்னதாக ஏதாவது கட்டி வாங்கி இங்கே கொண்டு வந்தாங்க. என்னத்துக்கு போய் கட்டி நான் பாருங்க, நான் எதுவும் பண்ணுவேன். ஏடி சேங்ஷன் கொடுக்குற அத்தாட்டி அவருக்கு இல்லை. அவர் கேட்டால் தான் பொருள் இல்லாட்டி ரிட்டர்ன் பண்ணிடுவாரு. பேச மாட்டார். வேலை நீங்கள் முடிச்சு கொடுக்கணும். ஒரு 4 இதில் ஒரு கம்பம் சார்ஜபிள் பார்ட்டி, ஒரு கம்பம் வந்து கவர்மெண்ட் செலவில் கொடுக்கலாம். ஒன்று இபி செலவில், ஒன்று நீங்கள் உங்கள் செலவு. வர வேலைலாம் இல்லை. டைட்டாக ஓடிட்டு இருக்கு. நாளைக்கு மீட்டிங் காலையில். சரி, நாளைக்கெல்லாம் எஸ்சி கிரீவன்ஸ் மீட்டிங். அந்த பார்த்துட்டீங்கன்னா எந்த எஸ்சி வந்து இப்போ வந்துருக்காங்க. சீர மாட்டாங்க. 10 நம்ம 11 மணிக்கெலாம் வர்றாங்க. சரி சார். நான் அடுத்து உங்களுக்காக எந்த லைனில் வரலாம் ஒரு 2 நாள் திங்கக்கிழமை பிறகு நீங்கள் சொல்லுங்கள் தலைவர். சரி சார், நான் வரேன், வந்து பார்க்குறேன். இப்போ என்ன கேன்சல் ஆகலைங்க? கேன்சல் ஆகலாம். என்ன பார்க்குறேன். கேன்சல் ஆனால் மழை போய் போகலாம். சரி, நாளைக்கு பார்த்து சொல்கிறேங்க. கேன்சல் ஆனால் ரிவ்யூ போக முடியுமான்னு பார்க்குறேன். இல்லை அப்படின்னா அது அப்படியே வச்சுக்கலாம். அப்படியே மாறி போயிருக்கோம். சரி, பணம் கட்டியாச்சா? இன்னும் இல்லை சார். பணம் கட்டல இல்லை, பணம் கட்டல இல்லை அதான் நீங்கள் அந்த இதை கேன்சல் பண்ணிட்டு புதுசாக பண்ண சொன்னீங்க. பணம் கட்டலாம் கேன்சல் பண்ணி தான். இல்லை நேற்று வந்து நான் பண்ணி பார்த்தா ஏற்கனவே இன்னும் இல்லை சார். இல்லை அப்போ விட்டுருங்க, மேட்டை விட்டுருங்க. புதுசாக வர பேசுங்க. இல்லை புதுசு போட்டால் ஏற்கனவே இருக்குன்னு சொல்லி காட்டுது சார். வருதா? நேற்று பணம் கேன்சல் பண்ணாதான் நீ புதுசு போட முடியும். பணம் கட்டலன்னா அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் பண்ணிடுவாங்க. பணம் கட்ட கேஸ்னா ஹோல்டு பண்ணி ரிவோக் பண்ணிடலாம். பணம் கட்ட கேஸ் தானே. நீங்கள் நாளைக்கு ஈவினிங் போடுங்க. சரி, நாளைக்கு ஈவினிங் போடுங்க. நாளைக்கு நாளைக்கு ஈவினிங் பூஜை போகலாம், எடுத்துட்டு போனாங்க போகலாம். சரி, நாளைக்கு ஈவினிங் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணுங்க. சரி, நாளைக்கு எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக பணம் கட்ட கேஸ் கூட கேன்சல் ஆகிடும். சரி, சரி. சரி. அப்போ இல்லை திங்கக்கிழமை நீங்கள் திங்கக்கிழமை வர முடியுமா? ஆமாம் இல்லை, நாளைக்கு வெள்ளிக்கிழமை மீட்டிங்கு, சனி நாள் லீவு. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். நீங்கள் திங்கக்கிழமை வாங்க, பார்த்ததுக்கப்புறமே போட்டுக்கலாம் சார். பார்த்துட்டு அதுக்கப்புறமே ஏற்றிக்கலாம். நான் வந்துடுறேன். வந்தீங்கன்னா 3 வாக்கில் பண்ணலாம். அது நீங்கள் வந்து பார்த்துட்டீங்கன்னா பண்ண சொல்லி ஐடியா பண்ணி நீங்கள் வந்தீங்கன்னா பார்த்துட்டு அதுக்கப்புறமே கூட ஏற்றிக்கலாம் சார். அதுவும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் வரது கண்டிப்பாக ஈவினிங் டைத்தில் வரேன்.
சரி. வாங்க, 4 மணிக்கு வரலாம். சரி. இல்லை 4 மணிக்கு மேலே கொஞ்சம் வெயில் தாங்க. வாங்க, 4 மணிக்கு. 4 மணிக்கு சுட காலை வந்துட்டு வரணும். கண்டிப்பா. பகலையும் 3 மணியை போல உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணுறேன். ஆமாம் 4 மணிக்கு அங்கே வர மாதிரி வரேன். சரி. ஏன்னா பகலில் அங்கே இங்கே மீட்டிங் போட்டு எல்லாம் பேசுகிறேன். முடியும். எக்ஸ்ட்ரா தான் இருக்கும். எப்படியும் கொஞ்சம் பார்க்காம 4 சாயந்தரம் மணிக்கு வரேன். சரிங்க சார். பார்த்துட்டு இது பண்ணுவோம். ஒரு வேலையை முடிச்சு கொடுக்குறீங்க. கண்டிப்பாக பண்ணிக்கலாம் சார் அதை. சரிங்க சார். சரி. சரி சார். சரி சரி. சரி, வரேங்க. வாங்க.